ரயில்வேயில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னும் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன்று நடந்த நவம்பர் 26 தேதியில் நடைபெற்ற அந்த சிபிடியோட கொஸ்டினுடைய அந்த ஆன்சர் கீதை பார்க்க போறோம். அதை டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்ப 26ல 3 ஷிஃப்ட், 26ல 3 ஷிஃப்ட், 27ல 3 ஷிஃப்ட். ஓகேங்களா? 26ல 3 ஷிஃப்ட், 27ல 3 ஷிஃப்ட், மொத்தம் 6 ஷிஃப்ட். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 20 கொஸ்டின். அப்போ ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் 60 கொஸ்டின். அப்ப மொத்தம் 2 நாள் 6 ஷிஃப்ட் 120 கொஸ்டின் ஆன்சரை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப நவம்பர் 25 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஜிகே கண்டபேஸ் 29 ஏஎல்பி எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ சயின்ஸ் வந்து 26 27 முடிக்கிறோம். அடுத்து 28 29 மட்டும் தான் பெண்டிங். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ சயின்ஸ் அதுதான். அதை முடிச்சுட்டுனாவே நம்ம ஏஎல்பி உடைய ஜிகே கண்டபேஸ் ஜெனரல் சயின்ஸ் முடிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு சார் மேத்ஸ் ரீசனிங் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கு, அதுவும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப இந்த பேட்டர்ன் தான் அடுத்து வரக்கூடிய ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கு அந்த பேட்டர்ல தான் கொஸ்டின். சில சமயங்களில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வினை வகைகளில் எதில் வினை பொருட்களுக்கு இடையில் அயனிகளின் ஒரு பரிமாற்றம் நடைபெறுகிறது? அப்ப அயனிகள் பரிமாறப்படும் எப்பொழுது அப்படின்னா, 2 சேர்மங்கள் வினையில் ஈடுபடும் போது அதனுடைய அயனிகள் பரிமாறப்படும். எடுத்துக்காட்டாக ஏபி பிளஸ் சிடி வினை புரியுது. ஏபி என்பது ஒரு சேர்மம், சிடி என்பது ஒரு சேர்மம். 2 சேர்மங்கள் வினையில் ஈடும்போது அதனுடைய அயனிகள் பரிமாறப்படும். எடுத்துக்காட்டாக ஏ டியோட ஜாயின், சி பியோட ஜாயின். அப்ப ஏடி பிளஸ் சிபி. அப்ப இதுதான் என்ன வினை? இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை போது தனிமம் சேர்மம். இங்கு 2 சேர்மங்கள் வினையில் ஈடுபடும். அந்த சேர்ம அயனிகள் பரிமாறப்படும். ஓகே. ஏபி பிளஸ் சிடி வினை புரிந்து ஏடி பிளஸ் சிபி. இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையாகும். அயனிகள் பரிமாறுதல் நடைபெறும் வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. சேர்க்கை வினைனா 2 தனிமங்கள் சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு சேர்மம். சிதைவினா பிரிவு அது சிதைவு. ஓகே. அடுத்து பின்வரும் உயிரினங்களில் எது எவை ஒரு செல் உயிரி அல்ல? பின்வரும் உயிரினங்கள் எது எவை ஒரு செல் உயிரி அல்லன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா பாரமேசியம், தாவரங்கள், அமீபா, கிளாமிடோமோனாஸ். அப்ப ஒரு செல் உயிரி அல்லன்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப ஒரு செல் உயிரினங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாரமேசியம், அமீபா, கிளாமிடோமோனாஸ் இதெல்லாம் ஒரு செல் உயிரினங்கள். அப்ப தாவரங்கள் தான் கொடுக்கோட ஒரு செல் உயிரினங்கள் அல்ல. ஓகேங்களா? இதுதான் சரியானது. இது யூக்கரியட் வகையில் வரக்கூடியது தாவரங்கள். ஓகேங்களா? அப்ப பல செல் அமைப்பை கொண்டது. அப்ப அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே. அப்ப ஒரு செல் உயிரினங்கள் கொஸ்டின் கேட்டாலும் என்னன்னது? அமீபா, பாரமீசியம், கிளாமிடோமோனாஸ். இந்த கிளாமிடோமோனாஸ் என்னன்னா ஒரு செல் நகரும் தாவரம் கூட சொல்லுவாங்க, அல்லது ஒரு செல் பாசி, ஒரு செல் நகரும் தாவரம், ஒரு செல் பசு ஆல்கா, பாசினாலும் ஆல்கானாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அடுத்து ஒரு காலிப்பாட்டிலை இறுக்கமாக மூடி தண்ணீருக்குள் அமுக்கி அதை விட்டுவிட்டால் அது மீண்டும் மேலெலும்பி வரும். ஏன் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு காலிப்பாட்டில் தான், அதுக்குள்ள இருந்து தண்ணி இல்லை, ஆனா இறுக்கமா மூடுறோம், தண்ணிக்குள்ள அமுக்குறோம், அப்படியே விட்டுறோம். ஆனா அது மேல எலும்பி வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த பாட்டில செயல்படக்கூடிய அந்த கிராவிட்டி ஈர்ப்பு விசையை விட அந்த பாட்டிலின் மீதான நீரின் மேலோக்கு உந்து விசை, அதாவது அந்த பாட்டில் செயல்பட ஈர்ப்பு விசையை விட அந்த பாட்டின் மேல செயல்படக்கூடிய அந்த நீரினுடைய மேலோக்கு உந்து விசைதான் அதிகம். அதுதான் அதன் காரணமாக தான் அது மீண்டும் மேலெலும்பி வருகிறது. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து பின்வரும் உயிரினங்களில் எது பிளவு மூலம் பாலிலா இனப்பெருக்கத்தை வெளிப்படுத்துவது இல்லைன்னு கேட்கிறாங்க. இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா உடல்ல இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் அப்படிலாம் சொல்றோம். இப்ப இந்த பாலிலா இனப்பெருக்க முறைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிளவு அல்லது பிளத்தல், மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து துண்டாதல், ஸ்போர்கள், இதெல்லாம் பாலியல் இனப்பெருக்க முறைகள். உடல் இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும்,
தாவரத்தில் ஒரு பகுதியிலிருந்து நடைபெறுது உடலை இனப்பெருக்கம். கட்டி போட்டால் குட்டி போடும் வகை என்னது? பிரயோபில்லம். ஓகே. அதே போல உருளைக்கிழங்குடைய அந்த கணுவுல இருந்தா புதிய வகை உருளைக்கிழங்கு தாவரமானது வளருது. அதே போல அந்த கரும்பு சேனக்கிழங்குல தண்டு அந்த பகுதியில இருந்து புதிய வகை தாவரம். அப்ப அது இனப்பெருக்கம், சந்ததியோட தொடர்பு, அந்த பரிமாற்றம் இந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப இந்த பால் இனப்பெருக்கம் பிளத்தல், மொட்டுவிடுதல், துண்டாதல். பிளத்தல் முறையில இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் செய்த உயிரினங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அமீபா, பிளாஸ்மோடியம், அமீபா, பிளாஸ்மோடியம், லீஸ்மேனியா, லீஸ்மேனியா இதெல்லாமே பிளத்தல் முறையெல்லாம். அமீபா பிளவு முறை, பிளாஸ்மோடியம் பல பிளத்தல் முறை, லீஸ்மேனியன் பைனரி பிளவு முறை. அமீபா, பிளாஸ்மோடியா, லீஸ்மேனியா போன்ற உயிரினங்கள் நடைபெறும் பால்லா இனப்பெருக்க முறை பிளத்தல். மொட்டு விடுதல் அல்லது அருமுதல் எந்த உள்ளது? ஈஸ்ட், ஹைட்ரா போன்ற உயிரினங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல், அருமுதல். துண்டாதல் என்னன்னா ஸ்பைரோஹைரா, துண்டாதல் ஸ்பைரோஹைரா. ஸ்போர்கள் மூலமாக பாசி, பிரயோஃபைட், டெரிடோஃபைட், பாசி, பிரயோஃபைட் ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அப்ப இது மாதிரி கேட்பாங்க. அப்ப லீஸ்மேனி என்னது? பைனரி பிளவு முறை. பிளாஸ்மோடியம் பல பிளவு முறை. அமீபா பிளத்தல் முறை. பால். அப்ப மண்புழு தான் பாலை இனப்பெருக்கத்தை வெளிப்படுத்துவது, மேற்கொள்வது இல்லை. இதுதான் ஆன்சர். அப்ப மண்புழுவில் நடைபெறக்கூடிய அந்த இனப்பெருக்க வகை என்ன பார்த்தீங்கன்னா, இது கருத்தரித்தல், கலப்பு மற்றும் குறுக்கு கருத்தரித்தல். உடல் உறவு மூலமாக மண்புழு இனப்பெருக்கம் நடைபெறுது. குறுக்கு தரித்தல், கலப்பு மற்றும் குறுக்கு கருத்தரித்தல் மண்புழு நடைபெறக்கூடியது. ஓகே, அதுதான் இங்க ஆன்சர். அப்ப பால்ல இனப்பெருக்கம், பிளத்தல் முறை, லீஸ்மேனியா, பிளாஸ்மோடியம், அமீபா. அது மாதிரி கொஸ்டின் அடுத்து கேட்டிருக்காங்க. இந்த பிளத்தல் சம்பந்தம் 2-3 கொஸ்டின் வருது, பாத்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொன்றும் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்ட R ஓம் மின்தடையாக்கம் கொண்ட 2 மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை என கேட்கிறாங்க. அப்ப தொடரிணைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை, அதுக்கான என்ன ஃபார்முலா? தொடர் மின்தடை RS சீரிஸ் equal to R1 plus R2 plus R3. இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் என்னது ஃபார்முலா? தொடர் இணைப்பு சீரிஸ். பக்க இணைப்பு என்னன்னா பேரலல் இருக்கும். அது எப்படி இருக்கும்? 1/R1 plus 1/R2 இப்படி இருக்கும். அப்ப இங்க தொடர் இணைப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. RS equal to R1 plus R2 plus R3 போயிட்டே இருக்கும். அப்ப இங்க 2 மின்தடையாக்கியில் தொகுபயன் மின்தடை என்னது? R1 plus R3. இப்ப எதுக்கு சமமான இருக்கும்? 2R ஓம், 2R ஓமுக்கு சமமானதாக இருக்கும். அடுத்து அப்ப தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையாக்கியில் தொகுபயன் மின்தடை கேட்டா இந்த ஃபார்முலா. பக்க இணைப்பு என்னன்னா RP 1/R1 plus 1/R2 இந்த பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொன்றும் தொடரில் இணைக்கப்பட்ட R ஓம் மின்தடை 2 மின்தடையாக்கி கேட்டிருந்தாங்கன்னா அது தொகுபயன் மின்தடை 2R ஓமுக்கு சமமாகும். அடுத்து பின்வரும் எந்த சேர்மத்தை தயாரிப்பதற்கு குளோரல் களி, அதாவது தனியாகவும் நம்ம சொல்லலாம் குளோர் அல்கலின்னு சொல்லலாம், இது குளோரல் களி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்னார் பகுப்பின் மூலமாக இந்த சேர்மங்களை தயாரிப்பது பயன்படுத்தக்கூடிய முறைதான் குளோர் அல்கலி. அப்ப எந்த சேர்ம தயாரிப்பு பயன்படுத்துறாங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு குளோரைன். இது வந்து எப்படி சோடியம் குளோரைடு தயாரிக்க மெயினா பயன்படும். சோடியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது? காஸ்டிக் சோடா, நெரி சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு குளோரின், சோடியம் குளோரைடு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இந்த குளோர் அல்கலி முறை மின்னார் பகுப்பு முறையின் மூலமாக. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பூமியின் வளிமண்டலத்தில் ஒளிக்கதிரானது நகரும் போது அது வளைகின்றது. அப்ப பூமியினுடைய வளிமண்டலத்தை அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஒளிக்கதிர் நகரும்போது வளைகிறது. இந்த நிகழ்வு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா சரியானது வளைகிறது. அப்படின்னா அது வளைந்து செல்கிறது, கோட்டை விட்டு விலகி செல்கிறது, கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. அந்த வளிமண்டல ஒளி விலகல். ஓகே, சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் சூரியனை நம்ம பார்க்கலாம். எத்தனை நிமிடங்கள்னா 2 நிமிடங்கள். அத வளிமண்டல ஒளி விலகல். இது காரணமான நிகழ்வு வளிமண்டல ஒளி. நிறப்பிரிகை என்பது ஒரு நிறப்பிரிகைன்னு அது ஒரு வெண்மையோடு 7 நிற வண்ணங்களாக 7 வளப்பிரிகை நிறப்பிரிகை. ஓகேங்களா? அது வேற. ஒளி சிதறல் என்பது வான நீளமத்தோட காரணம் ஒளி சிதறல், அது வேற. எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன் என்பது வேற. அப்ப இந்த வினாவுக்கு விடை ஒளி விலகல்.
ஓகேங்களா. அடுத்து பின்வரும் அறிக்கைகளில் எது எவை சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. மின்காந்தம் என்பது காந்த புலத்தை மின்னாற்றலாக மாற்ற பயன்படும் சாதனம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியான்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா மின் ஆற்றலை காந்த ஆற்றலாக மின் ஆற்றலை காந்த ஆற்றலாக மாற்ற பயன்படும் சாதனம் தான் மின்காந்தம். அப்ப இது தவறு. அடுத்து இயந்திர ஆற்றலை காந்த ஆற்றலாக மாற்ற இதுவும் தவறு. என்னது? மின்காந்தம் என்பது மின் ஆற்றலை காந்த ஆற்றலாக பயன்படும் சாதனம் தான் சரி. அப்ப ரெண்டு அறிக்கைகளும் ரெண்டு கூற்றுகளுமே தவிர. அப்ப ஒண்ணும் இல்லை ரெண்டும் இல்லை. இதுதான் விடை. அடுத்து பின் வருவனவற்றை பொறுத்துக. இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டாங்க. ஆல்ரெடி 2 ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் 3வது டைம் வருது. ஓகேங்களா. அப்ப சூலகத்தினுடைய அந்த மலருடைய பின் இனப்பெருக்க உறுப்பு தான் சூலகம். அந்த சூலகத்துடைய வீங்கிய அடிப்பகுதி என்ன பேரு? அண்டகம். வீங்கிய அடிப்பகுதி என்ன பேரு? அண்டகம். அடுத்து நடுத்தர நீட்சியான பகுதி சூழ்தண்டு. அப்ப எங்க இருக்கு ஆப்ஷன்? ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கு சி. சூலகத்தின் வீங்கிய அடிப்பகுதி அண்டகம். நடுத்தர நீட்சியான பகுதி சூழ்தண்டு. சூலகத்தின் முனைப்பகுதி சூலகம் அடின்னு வச்சிருந்தாங்க. இப்ப சூழ் முடி எல்லாம் ஒண்ணுதான். அது முனைப்பகுதி. அண்டகம் கொண்டுள்ளது சூழ். அப்ப என்ன ஆப்ஷன் ஏதானே அது சரியானது. ஓகே. இந்த கொஸ்டின் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ALBCBT 1ல மட்டும். ஓகேங்களா. அடுத்து கார்பனின் இணைதிறன் என்ன? கார்பனின் இணைதிறன் என்ன கேட்கிறாங்க. அப்ப இணைதிறன் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி அணு எண் தெரிஞ்சாவும் இணைதிறனை கண்டுபிடிச்சலாம். அப்ப கார்பனோட அணு எண் எவ்வளவு அப்படின்னா கார்பனுடைய அணு எண் 6. அப்ப ஆற்றல் மட்டம் ஆர்பிட்டால் சொல்வது KLMN. இப்படிதான் எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் ஆர்பிட்டால் சுற்றி வருகிறது. அப்ப இந்த KLMN அந்த ஆர்பிட்டாலுடைய அந்த எலக்ட்ரான் எவ்வளவு? 2, 8, 18, 32. ஒரு ஆற்றல் மட்டத்தில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 2n². ஓகேங்களா. KL எவ்வளவு? 2, L 8, M 18, N 32. அப்ப கார்பன் அணு எண் 6. ஓகேங்களா. அப்ப முதல் ஆற்றல் மட்டத்துல 2 முடிஞ்சது. அடுத்தது மீதி எவ்வளவு? 4. அப்ப கார்பன் இணைதிறன் எவ்வளவு? வெளிவட்ட பாதையில 4. அப்ப கார்பன் இணைதிறன் 4. இப்படி நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப இணைதிறன் கண்டுபிடிக்க நம்ம அணு எண்ணை கண்டுபிடிச்சலாம். அணு எண்ணை வச்சு எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் பகிர்மானம் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணிடலாம்? இணைதிறனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து மாறா விகித விதியின்படி 18 கிராம் நீரின் சிதைவுறுதலில் பெறப்பட்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜன் சரியான விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீர் மூலக்கூறுல H2O ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய விகிதம் ஹைட்ரஜன் மற்றும் நிறை விகிதம் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 2:16. 2:16. அப்ப இது என்ன பண்ணலாம்? 1:8 கொண்டு வரலாம். ஓகேங்களா. அப்ப ஹைட்ரஜனுக்கு தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் 1:8. ஓகேங்களா. அல்லது 2:16. இதே ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கேட்டால் என்ன சொல்ற? 16:2 அல்லது 8:1. ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் கேட்டா 1:8 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது நிறை விகிதம். இதே பருமன் விகிதம் கனளவு விகிதம் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுக்கு 2:1. ஆக்சிஜன் கேட்டிருந்தா 1:2. அப்ப நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் 2:14 1:8. இது ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் கேட்டாங்கன்னா 16:2 8:1. பருமன் அல்லது கலவை 2:1 தான். ஓகே. அப்ப முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தெளிவா பார்த்துதான் ஆன்சர். நீங்க படிச்சது கேட்டதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்காங்களோ கரெக்டா அப்ளை பண்ணி மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதும். ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே. அடுத்து பின் வருவனுடைய எது ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்காது? பின் வருவனுடைய எது ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்காதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான். மேற்பரப்பு அதிகரிப்பது, காற்றின் வேகம் அதிகரிப்பது, ஈரப்பதம் குறைவு. இதெல்லாம் ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்கும். அப்ப வெப்பநிலை குறைப்பு என்பதுதான் அந்த ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்காது. அதுதான் ஆன்சர். அடுத்து பின்வரும் அலோகங்களில் ஒரு திரவம் எதுன்னு கேட்கிறாங்க. பின்வரும் அலோகங்களில் ஒரு திரவம் எது பாத்தீங்கன்னா அலோகங்கள்லயே திரவ நிலையில் ஒரே ஒரு அலகம் எது பாத்தீங்கன்னா இந்த புரோமின் தான். Pr. அப்ப அந்த சல்பர்ல என்ன பாத்தீங்கன்னா இந்த சல்பர், கார்பன், பாஸ்பரஸ், அயோடின், செலினியம்,
சல்பர், கார்பன், பாஸ்பரஸ், அயோடின் சொல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட நிலையில் திண்ம நிலையில் காணப்படும் அலோகங்கள். அப்ப இந்த புளோரின், குளோரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வாயுக்கள். இது என்னது? வாயுக்கள் ஆகும். அப்ப திட அலோகங்கள் எடுத்துக்காட்டு சல்பர், கார்பன், பாஸ்பரஸ், அயோடின், செலினியம். திரவநிலை ஒரே அலோகம் புரோமின். ஒரே உலகம் கேட்டான திரவநிலைக்கு மெர்குரி. வாயில் உள்ள அலோகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான் இதெல்லாம் தான் வாயுக்கள். ஓகே, அடுத்து பின்வரும் விருப்பங்கள் எது தொங்கல் சஸ்பென்ஷனுடைய ஒரு பண்பு அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு தொங்கல் என்பது பலபடித்தான கலவையா? ஆமா, பலபடித்தான கலவை தான். ஒரு தொங்கலுடைய துகள்கள் அது வழியாக செல்லும் ஒலிக்கட்டை சிதறடிக்குமா? கண்டிப்பாக தொங்கல்ல கலந்த துகள்கள் ஒலிக்கட்டை சிதறடிக்கும். சரிதான். ஒரு தொங்கல் என்பது இயற்கையில் நிலையற்றதா? ஆமா, நிலையான கலவையா இருக்கு, நிலையற்றதா? இதுவும் சரிதான். அப்ப இங்க என்ன கேட்கிறாங்க? தொங்கலுடைய பண்புகள் கொடுக்கப்பட்ட 3 சரியா இருக்கு. 1 தவறானது. என்னது? ஒரு தங்கலின் துகளை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஒரு தொங்கல் சஸ்பென்ஸுடைய துகள்களை வெறும் கண்களை பார்க்க முடியும். பார்க்க முடியாது. இதுதான் தொங்கலின் பண்பு அல்லாதது ஆகும். அடுத்து பின்வரும் இயற்பியல் அளவுகளில் எது திசைவேக மாற்றத்தின் விகிதத்தை குறிக்கிறது? பின்வரும் இயற்பியல் அளவுகளில் திசைவேக மாற்றத்தின் விகிதத்தை குறிப்பது எது பார்த்தீங்கன்னா முடுக்கம். முடுக்கத்தின் அளவு என்னது? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். திசை வேகம் பை காலம். ஓகேங்களா? திசை வேக மாற்றத்தின் விகிதத்தை குறிப்பது முடுக்கம். அடுத்து நியூரானின் எந்த பகுதி தகவல்களை பெறுவதற்கு பொறுப்பு? நியூரானின் எந்த பகுதி தகவல்களை பெறுவதற்கு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் டெண்டிரான் அல்லது டெண்டிரைடு. இங்க இருந்து தான் செல் உடலுக்கு தேவையான மின் தூண்டல்களை கடத்துகிறது டெண்டிரான் அல்லது டெண்டிரைடுகள். அப்ப நியூரான் நரம்பு மண்டலத்தோட செயல் அலகு நியூரான் அல்லது நரம்பு செல். அதுல முக்கியமான 3 பாகங்கள் இருக்கு. செல் உடலம் என்று சொல்லக்கூடிய சைட்டான், இரண்டாவதாக டெண்டிரான், மூன்றாவது ஆக்சன். ஓகேங்களா? அப்ப டெண்டிரான் தான் மின் தூண்டல்களை கடத்துது, தகவல்களை பெறுவது. முக்கிய பொறுப்பு எதுனா டெண்டிரான் தான். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் எந்த ஒரு சவ்வும் இல்லாத எது பார்த்தீங்கன்னா வைரஸ் தான். தாவர செல் செல் சுவர், பிளாஸ்மா விலங்கு செல் சவ்வு இருக்கு. புஞ்ச செல் சுவர் கைட்டினால் அந்த வைரஸ் தான். எந்த ஒரு சவ்வும் இல்லாதது ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு பொருளின் மீது செலுத்தப்பட்ட 5 நீட்டன்கள் அளவுள்ள சீரான விசையால் செய்யப்பட்ட வேலை 5 ஜூல்கள். ஏனின் செலுத்தப்பட்ட விசையின் திசையில அப்பொருளுடைய இடப்பெயர்ச்சி எவ்வளவு இருக்கும்? 5 நியூட்டன் தான். செய்யப்பட்ட வேலை 5 ஜூல் தான். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டர். எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டர் தான் சரியான ஆன்சர். நரம்பு மண்டலத்தை தவிர எந்த ஒரு அமைப்பானது நம் உடலை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்க உதவுகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம் உடலை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது நரம்பு மண்டல நர்வஸ் சிஸ்டம் தான். அதற்கு பிறகு வேதியியல் முறைப்படி நம் உடலை ஒருங்கிணைப்பது எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அகச்சுரப்பி தொகுதி என்று சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம் சொல்லுவாங்க, அல்லது எண்டோக்ரைன் சிஸ்டம், அல்லது தமிழ் அகச்சுரப்பி தொகுதி. இதுதான் அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்னாலும் நாளமில்லா சுரப்பிகள் ஒன்றுதான். ஓகேங்களா? அதாவது தலை முதல் வயிற்று பகுதி வரை நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகிறது. இது நரம்பணுக்கு அடுத்து உடலை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த வேலையை செய்கிறது. ஓகே, அடுத்து நம் உடல்ல மூளை மற்றும் முதுகுத்தண்டு என்னன்னா தண்டுவடம் தான். மூளை மற்றும் தண்டுவடம் சேர்ந்து எதை உருவாக்குறது அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம். அப்ப மத்திய நரம்பு மண்டலத்தை அடங்கியுள்ளதா மூளையும் தண்டுவடமும். அதே இது பெரிபரல் நெர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய புற அமைவு நரம்பு மண்டலத்துல அப்படி மூளை தண்டுவட நரம்புகள் இருக்கு. மூளை நரம்புகளும் தண்டுவட நரம்புகள் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெரிபரல் நெர்வஸ் சிஸ்டம். மூளையில 12 ஜோடி மூளை நரம்புகள், தண்டுவட 31 ஜோடி தண்டுவட நரம்புகள், இதெல்லாம் இருக்கு புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ்ல. இந்த பரிவு மற்றும் எதிர்ப்பு நரம்பு எங்கே காணப்படும்னா ஆட்டோமேட்டிக் நெர்வஸ் சிஸ்டம், அது ஏஎன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மூளை தண்டுவடம் சேர்ந்தது சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். ஓகே, அடுத்து 5 வோல்ட் மின்னழுத்தம் உள்ள மின் சுற்றில் 10 கூலும் மின்னோட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்படும் வேலை. ஓகேங்களா? அப்ப வேலை 5 வோல்ட் மின்னழுத்தம் மின் சுற்றில் 10 கூலும் மின்னோட்டத்தில் எவ்வளவு வேலை செய்யறாங்க? வேலை 50 ஜூல். ஓகேங்களா? 50 ஜூல். அடுத்து பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானது கேட்கிறாங்க பாருங்க.
ஒரு பொருளின் நிறை அதன் எடைக்கு சமம் கேட்கிறாங்க. ஏன்னா நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நீட்டன். அப்ப நிறையும் எடையும் சமம் கிடையாது. அடுத்து ஒரு பொருள் நிறை என்பது எடைக்கு சமமானது அல்ல. ஆம், அது உண்மைதான். நிறை என்பது திசையினி கணியம், அதாவது ஸ்கேலார் அளவு. நிறை என்பது ஸ்கேலார் அளவு தான். ஓகேங்களா? எண் மதிப்பு மட்டும் கொண்டது நிறை, ஸ்கேலார் அளவு. அது திசையினி கணியம் சொல்றாங்க, அது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது சரிதான். அதே சமயம் எடை என்பது திசையன் கணியம். திசையன் கணியம்னா வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு. எண் மதிப்பு திசையை கொண்டது எடை. இது வெக்டார் குவான்டிட்டி. இது சரிதான். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. ஓகேங்களா? அடுத்து கார்பன் ஏன் ஒரு நிலையான சேர்மத்தை கார்பன் ஏன் ஒரு நிலையான சேர்மத்தை உருவாக்குதுன்னா அது ஒரு சங்கிலி தொடராக்கம். அவருடைய அளவு சிறியதாக வலுவான பிணைப்புகளை, சங்கிலி பிணைப்புகளை உருவாக்குறது கார்பன். ஒரு நிலையான சேர்மத்தை உருவாக்குறது சங்கிலி தொடராக்கம் தான். அப்ப சிறிய அளவு காரணமாக கார்பன் வலுவான பிணைப்புகளை உருவாக்குறது. கார்பன் ஒரு வலுவான பிணைப்புகளை உருவாக்குறது சங்கிலி தொடராக்கம் மிக முக்கிய பண்பு. அடுத்து பின்வரும் உறுப்புகளில் தாவர உயிரணுக்களில் மட்டுமே காணப்படக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தாவரத்தில் மட்டும்தான் காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாவர செல்கள், விலங்கு பொதுவான நிறைய உறுப்புகளும் உள்ளுறுப்புகள் இருக்கு, நுண்ணுறுப்புகள் இருக்கு. அந்த உயிரணுக்கள் அப்படின்னு என்னன்னா, உயிரணுக்கள்லாம் வேற ஒன்றும் இல்லை, குழம்பிடாதீங்க, செல்லு தான். இப்போ பாருங்க, பின்னொரு உறுப்பு எது தாவர செல்லில் மட்டுமே காணப்படாது. செல்லுக்கு பதிலாக உயிரணு வச்சிருக்காங்க. உயிரின நீங்க எதுவும் குழம்பிடக்கூடாது. உயிரினம் என்னது? செல்லு தான். தாவர செல்லில் மட்டுமே காணப்படும் உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. என்னது? குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். குளோரோபிளாஸ்ட் என்னது? பசுங்கணிகம். ஆனா இங்க நமக்கு சிபிடி ஒன் ஆன்சர் கீழே மைட்டோகாண்ட்ரியா கொடுத்தாங்க. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா விலங்கு செல்கள் மட்டும் காணப்படும். லைசோசோம் விலங்கு செல்கள் மட்டும் காணப்படும். சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்கள் மட்டும் தான் காணப்படும். ஆனால் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்தாங்க ஏன்னு தெரியல. ஒரு தாவர செல் மட்டும் காணப்படுது குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்வது ரொம்ப முக்கியமானது இந்த பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட். இதுதான் ஆன்சர். ஆனால் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் மைட்டோகாண்ட்ரியா விலங்கு செல்கள் மட்டும் தான் காணப்படக்கூடிய அப்படின்னு நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. ரிபோசோம், லைசோசோம், சென்ட்ரியோல்கள், முக்கியமா சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்கள் மட்டும் தான் காணப்படும். ஓகேங்களா? அடுத்து ரூதர்போர்டின் ஒரு அணுவின் மாதிரியை பற்றி பின்னொரு கூற்று தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரூதர்போர்டுடைய அணுவின் மாதிரி சரியானது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக பாருங்க, எலக்ட்ரான்கள் அணுக்கருவை வட்டப்பாதைகள்ல சுற்றி வருகின்றன. உண்மையா? சரிதான். அணுக்கருவின் அளவே அணுவோட ஒப்பிடும்போது அணுக்கருவின் அளவே அணுவோட ஒப்பிட்டோம்னா அது மிகச்சிறியது. ஆம், உண்மைதான். ஓர் அணுவில் நேர் மின்னோட்டம் கொண்ட மையம் இருக்கு, அந்த மையத்துக்கு பேர் தான் அணுக்கருன்னு சொல்றோம். இதுதான் அவருடைய மாடல். எல்லாமே சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் அணுக்கருவை நீள்வட்ட பாதைன்னு சொல்லி, நீள்வட்ட பாதை என்னது? வட்டப்பாதையை சுற்றி வருகிறது. அப்ப இதுதான் அந்த ரூதர்போர்டு அணு மாதிரி பற்றிய அறிக்கைகள்ல தவறானது. ஆன்சர் அது லாஸ்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து பின்வரும் எது சிஎப்சிகளை பயன்படுத்தாது? சிஎப்சி குளோரோஃப்ளோரோகார்பன் பயன்படுத்துறதுங்க. பயன்படுத்தக்கூடியது எதுனா ஏரோசல் ஸ்ப்ரேகள், ஏரோசல் ஸ்ப்ரேகள். அடுத்ததாக கிரைண்டர்கள், குளிர்சாதனப்படி. இதெல்லாம் வந்து சிஎப்சி குளோரோஃப்ளோரோகார்பனை பயன்படுத்தி இணைப்பு கருவிகள் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, Fe plus H2O, Fe3O plus H2 வினைகள் சரியான சமநிலை சமன்பாடு, பேலன்ஸ் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது இந்த Fe3O4 உருவாக்குறது எத்தனை நீர் மூலக்கூறுகள் தேவைப்படுதுன்னா 4. எத்தனை நீர் மூலக்கூறு? 4. அப்போ சமன்பாடு 3 Fe plus 4H2O, Fe3O4 4H2. அப்போ என்ன? அது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது பின்னொரு எந்த அறிக்கை ஆற்றல் காப்பு விதி, ஆற்றல் காப்பு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி, ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றலை ஆக்க அழிக்க முடியாது, சரிதான். ஆனால் அதே ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற முடியும், அதுவும் சரி. இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற முடியும். அப்ப இந்த 2 கூற்றுகளுமே சரியானதான், ஆப்ஷன் பி. அடுத்து பரவல் வீதத்தில் வெப்பத்தினுடைய விளைவு என்ன? பரவல் வீதத்தில் வெப்பத்தின் விளைவு என்ன? வெப்பநிலை அதிகரிச்சா அது பரவல் வீதமும் அதிகரிக்கும். இதுதான் ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பின்வரும் விருப்பங்களிலிருந்து சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு 4 ஆப்ஷன். அதாவது பொருள் இயக்க நிலையை மாற்றுவதற்கு, பொருளுடைய அந்த இயக்க நிலையை மாற்றுவதற்கு அந்த பொருளுக்கு எதிர்ப்பு என்னது? நிலைமமா, ஈர்ப்பா, முடுக்கமா? உந்தமா? சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நிலைமம் தான். பொருளுடைய இயக்க நிலையை மாற்றுவதற்கு அந்த பொருளுக்கான எதிர்ப்பு என்னது? நிலைமம். ஓகேங்களா? நீட்டுடைய முதல் விதிக்கு பேரோடு என்ன சொல்றோம்?
நிலைமை விதி. இதை நீருடைய இரண்டாவது இயக்க விதிக்கு என்ன சொல்றோம்? விசையின் விதி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து செப்பு ஆக்சைடு கொண்ட, செப்பு ஆக்சைடுனா வேற ஒன்றும் கிடையாது, காப்பர், தாமிர ஆக்சைடு கொண்ட முகவையில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கப்படும் போது பின் வருவனவற்றில் எது உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தாமிர 2 குளோரைடு உருவாகும். இதே சமயத்தில் அது நீல கலர் தான். எப்பயுமே காப்பர் நீல பச்சை நிறத்தில் ஒரு கரைசலை உருவாக்கும். அப்போ காப்பர் ஆக்சைடில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் ஊற்றுனோம்னா என்ன உருவாகுது? காப்பர் குளோரைடு உருவாகுது. என்ன கலர்? நீல பச்சை நிறத்தில் ஒரு கரைசல் உருவாகிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு கரைசலோட துகளின் அளவு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய விட்டத்தில் 1 நேனோமீட்டரை விட 1 நேனோமீட்டர் அளவில் செஞ்சிருக்கு. 1 நேனோமீட்டர் என்பது 10⁻⁹ மீட்டர். இதே ஒரு மைக்ரோ 10⁻⁶ மீட்டர். ஒரு ஆங்ஸ்டாம் 10⁻10 மீட்டர். ஒரு நேனோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டரை விட விட்டத்தில் சிறியது. அடுத்து கோள கண்ணாடி, அதாவது கோளக கண்ணாடியால் ஒளியை பிரதிபலிக்கும் போது, எதிரொலிக்கும் போது குவிய தூரம் எஃப், ஃபோக்கல் லென்த், பொருளோட தூரம் எப்பயுமே யூன்னு வச்சிருப்பாங்க, பிம்ப தூரம் எப்பயுமே வி. ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ன கேட்குறாங்க. இல்லை சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1/5 எஃப் ஈக்குவல் டு 1/u + 1/v. சில சமயங்கள் 1/v + 1/u 1/v + 1/u இருக்கிறது எப்படி கொடுத்துருப்பாங்க. 1/v + 1/u = 1/fv என்பது பிம்பம், u என்பது பொருள், f என்பது குவியத்தூரம். இப்படியும் சொல்லலாம். இது என்னது? கோளக, அந்த இடையான தொடர்பை வர வைக்கக்கூடியது. ஓகே. அடுத்து சில சமயம் இது ஆடி சமன்பாடு கூட இப்படி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து உலோகங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது? உலோகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது தவறு கேட்கிற பாருங்க. தூய நிற உலோகங்கள் பிரகாசமான மேற்பரப்பை கொண்டுள்ளன. சரியா? பிரகாசமா இருக்கும் தூய நிற உலோகங்கள். சரிதான். உலோகங்களை மெல்லிய கம்பியாக நீட்ட முடியும். கண்டிப்பா தங்கத்தரம் அதை சின்ன கிராம அளவில் தங்கத்தை 2-3 கிலோமீட்டர் நீட்டலாம் சொல்றாங்க. அப்ப மெல்லிய கம்பியாக உலோகத்தை நீட்ட முடியும். சரிதான். உலோகங்கள் வெப்பத்தை கடத்துமா? கண்டிப்பா கடத்து. வெப்பத்தை கடத்து. அலோகங்கள் வெப்பத்தை கடத்துமா? கடந்தது. ஆனா மின்சாரத்தை கடத்து ஒரே அலோகம் கிராஃபைட், கார்பனுடைய புறவேற்றி மடிப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உலோகங்கள் தொடர்பான கூற்றுகள் தவறானது கேட்கிறாங்க. அப்ப ஏ பி டி சரியானதுதான். அப்ப எது தவறானதுனா இந்த தான். காரியம் மற்றும் பாரசம் ஆகிய ஒப்பீட்டளவில் வெப்பத்தை சிறப்பாக கடத்துகின்றன. ஏன்னா வெப்பத்தை சிறப்பாக கடத்துவதில்லை. அப்ப என்னது? ஆப்ஷன் சி தவறானது. ஓகேங்களா? அதுதான் விடை. பின்னொரு அறிக்கைகளில் எது எவை சரியானதுன்னு கேட்கிறாங்க. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிக்கைகள்: மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு கடத்தி ஒரு காந்தம் போல செயல்படும். மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு கடத்தி ஒரு காந்தம் போல செயல்படும். சரியா? கண்டிப்பா உண்மைதான். அந்த காந்த புலத்துக்கு செங்குத்தாக நகரும் எலக்ட்ரான்கள் எந்த விசையையும் உணர்வதில்லைங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு விசையை உணரும். எந்த விசை உணர்வில்லை என்பது தவறு. அப்ப அது என்னது? அறிக்கை 2 தவறு. அறிக்கை 1 மட்டும்தான் சரியானது. அடுத்து செல்லின் திரவ பொருளுக்கு புரோட்டோபிளாசம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? செல்லின் திரவ பொருளுக்கு புரோட்டோபிளாசம் என்ற பெயர் தான். புரோட்டோபிளாசம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியார்னா ஜேஇ பர்கின்ஜி. உக்கருவை கண்டுபிடிச்சவர், உக்கர நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரௌன். செல்லை கண்டுபிடிச்சது யாரு? 1665ஆம் ஆண்டுல செல்ல நுண்ணோக்கின் மூலமாக ஒரு சிறிய தகை வச்சு கண்டுபிடிக்கிறாரு ராபர்ட் குக். 1605 ராபர்ட் குக். உக்கரல் நியூக்ளியஸ் கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரௌன். புரோட்டோபிளாசம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஜேஇ பர்கின்ஜி. அடுத்து பாலிலா இனப்பெருக்கம் பற்றிய தவறான ஜோடியை தான் கேட்கிறாங்க. நல்லா பார்த்துக்கங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கயிற்றாவில் நடைபெறக்கூடியது என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்களா? அப்ப மொட்டு விடுதல் ஈஸ்ட் சரிதான், பிளாஸ்மோடியம் பலபிளவு சரிதான், அதே சமயத்தில் பைனரி பிளவு லீஸ், இது மூணுமே ஈஸ்ட் மொட்டு விடுதல் சரி, பிளாஸ்மோடியம் பலபிளவு சரி, லீஸ்மேனியம் பைனரி பிளவு இதுவும் சரி. அப்ப கயிற்றாவில் நடைபெறக்கூடியது என்ன வகையான பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா அதுவும் மொட்டு. அப்ப பலபிளவு என்பது தவறு. அப்ப அது என்னது? விடை. கயிற்றாவில் என்னது? மொட்டு விடுதல் தான். ஓகேங்களா? மீதி எல்லாமே சரிதான். தவறானதான் கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து எந்த பாலியல் நோய்கள் வைரஸ்களால் ஏற்படுகின்றன? அப்ப வைரஸ்களால் ஏற்படக்கூடிய பாலியல் நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப எய்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இதுல இல்லை.
இதுலயும் இல்லை, மேல இருக்கு. அவ வாட்ஸ் என்பது வைரஸால பரவல். அப்ப எது வைரஸா பரவுறதுன்னா சிபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ், இந்த ரெண்டுமே தான் வைரஸால பரவக்கூடிய பாலியல் நோய்கள். எஸ்டிடி, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், சிபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ், அக்யூட் இம்யூனிட்டி சிண்ட்ரம், ஹெச்ஐவி பாசிட்டிவ் வைரஸை உருவாக்கக்கூடியது. இது கொனேரியெல்லாம் பாக்டீரியாவில் உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து ஒரு கோலக கண்ணாடியால் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம், ஒரு கோலக கண்ணாடியால் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் எதற்கு சமமானது பார்த்தீங்கன்னா, உருப்பெருக்கம் கோலக கண்ணாடி உருப்பெருக்கம் m மைனஸ் v பை u, இதுதான் கோலக கண்ணாடி உருப்பெருக்கம். அப்போ m மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம், v பிம்பத்தின் உயரம் சொல்லுவாங்க, u பொருளின் உயரம். அப்போ என்னது, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பிளமிங்கினுடைய இடைக்கை விதிப்படி எந்த இயற்பியல் அளவு நடுவிரலால் குறிக்கப்படுகிறது? அப்ப பிளமிங் இடைக்கை விதியில் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசை, சுட்டு விரல் காந்த புலத்தின் திசை, அப்ப நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். இதே பிளமிங்கோட வழக்கை விதியில கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசை தான், சுட்டு விரல் காந்த புல திசை தான், நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னோட்ட திசை குறிக்கும். அது பிளமிங்குடைய வழக்கை விதி. ஓகேங்களா. அதே சமயம் இந்த பிளமியோட இறக்கை விதி செயல்படும் சாதனம் வழக்கை விதி செயல்படும் சாதனை நல்லா பார்த்துக்கணும். அதுவும் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து ஒரு நபர் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடிந்தாலும் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாவிட்டால் இந்த கண் குறைபாட்டை எதை பயன்படுத்தி நாம் சரி செய்ய முடியும்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். பாருங்க, தொலைவில் இருக்கிறத தெளிவா பார்க்கறாரு, ஆனா பக்கத்துல இருக்கிறது தெளிவா தெரியல. அப்ப தொலைவில் இருக்க தூரத்துல இருக்க மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது தூர பார்வை, பக்கத்துல இருக்க மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அது கிட்ட பார்வை. அப்ப தூர பார்வையை சரி செய்ய என்ன செய்யணும்? குவிலென்ஸா பயன்படுது. கிட்ட பார்வைனா கிட்டத்துக்கு மட்டும் தெரியும், தூர பார்வைனா தூரத்துக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சா. அப்ப தூர பார்வை சரி செய்ய குவிலென்ஸ், இதே கிட்ட பார்வையா சரி செய்ய குளிலென்ஸ். ரெண்டுமே பிரச்சனையா இருந்ததுன்னா கிட்ட பார்வை தூரம் ரெண்டும் பிரச்சனை, அது இருபுற குவிலென்ஸை பயன்படுத்தணும். ஓகேங்களா. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட குறைபாடு தூர பார்வை, அப்ப சரி செய்ய பொருத்தமான திறனுடைய ஒரு குவிலென்ஸை பயன்படுத்துறோம். ஓகே. அடுத்து ஒரு ஸ்பேட்டுலா மீதான நாப்தலின் எரித்தா அது எந்த வகையான ஒரு கலர் சுடரை கொடுக்கும் அப்படின்னா ஒரு எல்லோ சுடரை, மஞ்சள் சுடரை கொடுக்கும். அடுத்து நரம்பு மண்டலத்தோட எந்த பகுதியில் அன்னிச்சைவில் உருவாகும் அப்படின்னா சிறுமூளையா? கிடையாது. முன்மூளையா? மெடுலானா மெடுலா ஆப்ல மூலமா கிடையாது. இப்ப எது? தண்டு வடம் தான், அல்லது மூளைத்தண்டு. அன்னிச்சைவில் உருவாகக்கூடிய மூளைத்தண்டு. ஆனா அன்னிச்சை மையம் கேட்டானா மெடுலா ஆப்ல தான், மூலம் தான். ஓகேங்களா. ரத்தம் உடலின் மற்ற பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எங்க எடுத்து செல்லும்? ரத்தம் உடலின் மற்ற பகுதியில் கார்பன் டை ஆக்சைடு எங்க எடுத்து போகும் அப்படின்னா வயிறுக்கா? இல்ல. குடலா? உணவுல கிடையாது. எங்க? அல்வியோல் அப்படின்னு என்னன்னா காற்று நுண்ணறைகள், மூச்சு நுண்ணறைகள், காற்று நுண்ணறைகள், நுண்ணாளங்கள், நுண்குழல்கள், அதான் அல்வியோலி என்ற பகுதிக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து போகுது. ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொரு நொடியிலும் ஒரு நகரும் பொருளானது நேரான பாதையில 10 மீட்டர் தூரத்தை கிடக்குது அப்படின்னா அந்த பொருளானது எந்த வகை இயக்கத்துல இருக்கு? அந்த பொருள் சீரான இயக்கம். ஒவ்வொரு நொடியிலும் ஒரு நகரும் பொருள், நேரான பாதை 10 மீட்டர் தூரம் தான், அப்ப சீரான இயக்கம். அப்ப அந்த சீரற்ற இயக்கம்னாவே அங்க முடுக்கம் என்பது பூஜ்ஜியமாக இருக்காது. அது சீரற்ற முடுக்கம் ஆக்டிவேஷன்ல இருக்கும், அது சீரற்ற முடுக்கம். அடுத்து சைட்டோபிளாசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே பொருட்களை கடத்துவதற்கு எந்த செல் நுண்ணுறுப்புகள் ஒரு கால்வாயாக செயல்படும் அப்படின்னா சரியானது எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். சில சமயம் இதை தான் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தமிழ்ல வச்சிருப்பாங்க, குழம்பிடக்கூடாது. எண்டோபிளாச வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாம் ஒண்ணுதான். கண்டுபிடிச்சது யாரு? போர்டர் தான் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் வந்து அறிமுகப்படுத்த கண்டுபிடிக்கிறார். ரெண்டு வகையான பேர், சொரசொரப்பான எண்டோபிளாஸ், அது வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். ரிபோசோம் மட்டும் இருந்தா சொரசொரது, ஒட்டலைன்னா வளவளப்பானது. ஓகேங்களா. லைசோசோம்கள் பார்த்தீங்கன்னா சில தற்கொலை பைகள், செரிக்கும் பைகள் என்றால் அழைக்கப்படக்கூடியது. லைசோசோம்கள் செல்லுக்கு ஆற்றலை வழங்கக்கூடியது. மைட்டோகாண்ட்ரியா அது உருவாக்கம் செய்யக்கூடியதா ஏடிபி என்று சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த குளோரோபிளாஸ்ட் என்பது பசுங்கணிகம். ஓகே. அடுத்து துருப்பிடித்த எக்கு உருவாவதற்கு பின்னொரு உலோகங்களில் எதை ஈருமுடன் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா
நிக்கல் குரோமியம் இரும்பு, நிக்கல் குரோமியம் இரும்பு, அதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உருவாக்குறதுனா கலவை. இதே வெண்கலம் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா தாமிரம், தகரம் அல்லது எஸ்என் கூட சொல்லுவாங்க, சில சமயம் தாமிரம் டின்னு கூட சொல்லுவாங்க, தாமிரம் தகரம் சொல்லுவாங்க வெண்கலத்துக்கு. பித்தளைக்கு வந்து தாமிரம், ஜிங்கு, துத்தநாகம் கூட இருந்தால் பித்தளை உருவாக்கிக்கலாம். கேட்பாங்க உலோக கலவை என்னென்ன உலோகங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. அடுத்து மின் சுற்றில் மின்சார ஆற்றல் சிதறடிக்கப்படும் போது அல்லது நுகரப்படும் விகிதத்தை எந்த இயற்பியல் குறிக்கும்? அது ஒரு மின் சக்தி, ஒரு மின் ஆற்றல், அதுதான் அதான் மின் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் திறன், மின் திறன் வாட்னு சொல்லுவாங்க, மின் சக்தி. ஓகேங்களா. அடுத்து சைலம் திசுகளில் எந்த கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நீரை எடுத்து செல்லும், ஒன்றோடு இணைக்கப்பட்ட நீரை எடுத்து செல்லும் கால்வாய்களை உருவாக்குது அப்படின்னா சைலம் குழாய்கள் மற்றும் சைலம் ட்ரக்கீடுகள். சைலம் நாளங்கள் மற்றும் ட்ரக்கீடுகள்லாம் ஒண்ணுதான். ஒரு குழியாடியின் வளைவு மையம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழியாடியோட வளைவு மையம் எங்க இருக்கும்? ஆடியினுடைய முன்பகுதியில தான் இருக்கும். ஆடியினுடைய முன்பகுதியில தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடி அந்த மையம் சொல்லுவாங்க, இங்க இருக்கும். ஆடியினுடைய முன்பகுதியில தான் இருக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். இங்க போக்கல் பாயிண்ட் இருக்கும். இது சுமால் எஃப். இந்த ரெண்டு கிடைப்பட்டது வளைவு மையத்துக்கும் போக்கல் பாயிண்ட் கிடையாது சுமால் எஃப். இந்த ஆடி மையத்துக்கும் வளைவு தூரம் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். ஓகே, ஆடியின் முன்னு தான் இருக்கும் வளைவு மையம். அடுத்து பின்னொரு உயிரினங்களில் எந்த உயிரினம் மொட்டு விடுதல் மூலம் இதை நம்ம பார்த்து இதே மாதிரி கொஸ்டின் ஒரு 3 டைம் 4 டைம் வந்துருச்சு. ஏற்கனவே சொன்ன மொட்டு விடுதல் அறுபது எது? ஹைட்ரா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்து கருத்தரித்தல். ஓகேங்களா. அடுத்து பின்வரும் அறிக்கைக்கு சரியான விதி. ஒரு வேதி வினையின் போது பொருண்மை ஆக்கப்படுவதில்லை அல்லது அழிக்கப்படுவதில்லை. பொருண்மை என்று சொன்னால் நிறை, பொருண்மைனால் நிறைனால் ஒண்ணுதான். பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ ஒரு வேதி வினையின் போதோ எந்த ஒரு நிறையானது உருவாக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை, அந்த விதிக்கு பேர் தான் பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின் விதி. யார் சொல்றா? லவாய்சியர் சொல்ற 1774ஆம் ஆண்டு லவாய்சியர். அடுத்து ஒரு கார் சீரான திசை வேகம் v உடன் ஒரு குறிப்பிட்ட திசையில் s தூரத்துக்கு அதே திசையில் செல்லும் திசை f இன் கீழ் இயங்குகிறது. அப்ப விசையின் மூலம் செய்யப்பட்ட வேலை என்னது? fs தான் சரியானது. அடுத்து இரும்பு சல்பேட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் பின் வருவனவற்றில் எது பெறப்படாது? இரும்பு சல்பேட்டை சூடு பண்ணோம்னா என்னென்ன உருவாகும் அப்படின்னா இரும்பு ஆக்சைடு உருவாகும், சல்பர் டை ஆக்சைடு உருவாகும், சல்பர் ட்ரை ஆக்சைடும் உருவாகும். ஓகேங்களா. ஆப்ஷன் 4D. அடுத்து பின்னொரு தாவரங்களில் எந்த தாவரத்தில் பல்வேறு நிறமுள்ள இலைகள் காணப்படுகிறோம்னா வேம்பு, ரோஸ்ல சில கலர்ஸ் தான் இருக்கு, வாழைப்பழம் ஒரே கலர், வேம்பு வாழைப்பழம். அப்ப எந்த தாவரம்? குரோட்டோன் வகை தாவரத்துல தான் பல்வேறு நிறமுள்ள இலைகள் காணப்படுது. அப்ப என்னென்ன கலர்ஸ் காணப்படும் பார்த்தீங்கன்னா பச்சை, ஆரஞ்சு, எல்லோ, கருஞ்சிவப்பு போன்ற பல நிறங்களை காணப்படும் குரோட்டோன் வகை தாவரம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல உள்ள ஒரு பொருளின் உந்துதல் T, அழுத்தம் P மற்றும் பரப்பளவு A ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு என்னது? T = P × A. அடுத்து திட கார்பன் டை ஆக்சைடு ஆனது அதன் அழுத்தத்தை டேஸுக்கு குறையும் போது நேரடியாக வாயுநிலைக்கு மாற்றுகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் ஒரு வளிமண்டலம் திரவ நிலைக்கு மாறாமல் குறைக்கும் போது நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றப்படுகிறது. ஒரு வளிமண்டலம் 1013 மில்லிபார்கள். ஒரு அட்மாஸ்பரிக் பிரஷர், ஒரு வளிமண்டல அழுத்தம் 1013 மில்லிபார்கள் சொல்றோம். அடுத்து சோடியம் கார்பனேட் பற்றி பின்னொரு கூற்றுக்கள்ல தவறானது எதுவும் கேட்கிறாங்க. சரியானது 3 இருக்கு. சரியான 3 பார்த்துடலாம். சோடியம் கார்பனேட் போராக்ஸ் போன்ற சோடிய சேர்மை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சோடியம் கார்பனேட் சரிதான். கண்ணாடி, சோப்பு, காகித தொழிற்சாலைகள்ல சோடியம் பயன்படுத்தப்படும், இதுவும் சரிதான். வீட்டு உபயோகங்களுக்கு சுத்திகரிக்கும் பொருளாக சோடியம் பயன்படுத்த, இதுவும் சரிதான். சோடியம் கார்பனேட்டோட பயன்கள் இப்படிலாம் இருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தா வயிற்றுள்ள அதிக சமப்படுத்த உதவாது, சோடியம் கார்பனேட் பயன்படாது. அப்ப அதுதான் ஏன் வயிற்றுள்ள அதிக நன்னிலைப்படுத்துவது காரம், சோடியம் கார்பனேட் கிடையாது. எது பயன்படுது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, Mg
OH. மெக்னீசியம் பால்மோன்னு சொல்லுவோம். இதுதான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தவறு. அதுதான் விடை. அடுத்து 120 ml தண்ணீர்ல 40 ml அமிலம் கொண்ட ஒரு கரைசல் இருந்துச்சுன்னா பருமனுக்கு பருமன் சதவீதத்தின் அடிப்படையில அக்கரைசலுடைய செறிவு எத்தனை சதவீதம் அப்படின்னா 25% தான். ஓகே, இது மாதிரி இந்த கரைசல் செறிவு நம்ம இந்த இயற்பியல் கணக்குகள் சார் டீட்டெயில்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து which of the following is an example of heterogeneous solution, அதாவது பல படித்தான கலவைக்கு ஒரு உதாரணம் என்னதுன்னா, இது தமிழ்ல நிறைய டைம் இந்த ஏஎல்பி சிபிடி உள்ள கேட்டிருக்காங்க. நீர் மற்றும் எண்ணெய் கலந்த கலவை, நீரில் எண்ணெய் கலந்த கலவை, இதுதான் பலபடித்தான கலவை, ஹெட்ரோஜெனியஸ் சொல்யூஷன். மீதி எல்லாமே ஒருபடித்தான கலவை தான். ஓகேங்களா. அடுத்து which of the following receptors help in the detection of taste அப்படி கொடுத்திருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சுவையை உணர்வதற்கு, அந்த சுவையை கண்டறிவதற்கு பயன்படக்கூடியதுன்னு கேட்கிறான். which of the following receptors help in the detection of taste, சுவையை கண்டறிய உதவக்கூடிய அந்த காரணிகள் எதுன்னு கேட்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது பார்த்தீங்கன்னா ஹஸ்டேட்டரி ரிசெப்டர். இதுதான் சுவை உணர்வு ஏற்பிகள் தான் சுவையை உணர்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணம். இதுதான் சரியானது. அடுத்து the equivalent resistance of the series combination of R ohm and 5 ohm is 7 ohm. Here R is, அதாவது ஒரே டைம்ல எதிர்ப்பு செய்ய போறாங்க 3 மின்தடைகள். அந்த எதிர்ப்பு செய்யக்கூடிய தேவையானது R எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 ஓம். அடுத்து which of the following statements about magnetic field is correct, அதாவது காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் பற்றிய அறிக்கையில் எது சரியானது கேட்கிறாங்க. பாருங்க, its direction at any point is measured by a magnetic compass. அது எந்த ஒரு புள்ளியும் காந்த திசை காட்டி காட்டும் சொல்றாங்க. மேக்னெட்டிக் காம்பஸ் காந்த திசை காட்டி, இது சரியானதுதான். இட் இஸ் ஆல்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நிற்கும், தவறு. எக்ஸிஸ்ட் அவுட் சைட் த மேக்னெட், தவறு. ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுவும் தவறு. என்னது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் சரி. மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி, மேக்னெட்டிக் காம்பஸ் காந்த திசை காட்டி. அடுத்து why do covalently bonded compounds have low boiling point? உருகு நிலை, மிக குறைந்த உருகு நிலையை கொண்ட covalently bonded என்ன பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். சகப்பிணைப்பு சேர்மங்கள் covalently bonded. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா intermolecular force மிக குறைந்த, அதாவது strong covalent bond within molecules but weak intermolecular force, அதாவது அதோடைய சகப்பிணைப்பு சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்புல இருக்க அந்த மாலிகுல்ஸ், ஆனால் அதோடைய இன்டர் மாலிகுலர் போர்ஸ், அதாவது மூலக்கூறுக்கு இடையான அந்த உள்ளார்ந்த விசை என்பது வீக்கா இருக்கு, மிக குறைந்திருக்கு. அது ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து which of the following metals is more reactive towards dilute hydrochloric acid? more reactive எது பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், Mg. அடுத்ததாக வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் தைராக்சின் ஹார்மோன்ஸ், அதாவது தைராக்சின் ஹார்மோன் உருவாக்கத்திற்கு தேவைப்படக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரியும், அயோடின். இது வந்து இங்கிலீஷில் கேட்ட கொஸ்டின் அயோடின் கொடுத்துருக்காங்க. தமிழில் கேட்ட கொஸ்டின்ல ஆப்ஷன் பொட்டாசியம் வச்சிருப்பாங்க. ஆனால் ஆப்ஷன் அயோடின் இருக்கு. சிபி அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே பொட்டாசியம் இருக்காங்கன்னா அயோடின் தான் சரியானது. ஓகேங்களா. தைராக்சின் ஹார்மோன் அயோடின் எல்லாமே ஒரு வேலை தான் செய்யுது. அப்போ தைராக்சின் ஹார்மோன் உருவாக்க ரொம்ப முக்கியமானது தான் அயோடின் தான். தைராக்சின் ஹார்மோன் T4 சொல்லுவாங்க, அதாவது டெட்ரா அயோடோதைரோனின் T4, டெட்ரா அயோடோதைரோனின் எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து membrane found organelles are not present in, அதாவது கேட்குறாங்க எதில் 4 ஆப்ஷன் neither
யூகேரியாட்டிக் அண்ட் புரோகேரியாட்டிக் செல்ஸ். எதுல காணப்படாது இந்த மெம்பரன் ஃபவுண்ட் அப்படின்னா புரோகேரியாட்டிக்ஸ்ல தெளிவான செல் நுண்ணுறுப்புகள்லாம் காணப்படாது. இது யூகேரியட்ல இருக்கும், யூகேரியட்ல இருக்கும். அப்ப இதெல்லாம் யூகேரியட்ல தெளிவான செல் நுண்ணுறுப்புகள் உட்கரு தெளிவாக காணப்படும். செல் நுண்ணுறுப்புகள் உட்கரு தெளிவாக இல்லாததான் புரோகேரியட் செல்கள். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல் ஆஃப் எ கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஒரு எம் ஃபோக்கல் லென்த். கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஒரு எம் ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப் குவிய தூரம் இஸ் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் என்று சொன்னது மூலக்கூறு நிறை ஆண்நிறை எல்லாம் வந்து யூ என்ற குறியீட்டால தான் குறிக்கிறோம். ஓகேங்களா, சரி நம்ம பார்த்தோம். அந்நிறை அலகு தான் குறிக்கிறோம், யூ என்ற குறியீட்டா குறிக்கிறோம். அப்ப HNO3 உடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவு பார்க்கணும். அப்ப ஹெச்சுக்கு எவ்வளவு, HNO3 ஹெச்சுக்கு எவ்வளவு 1, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 16. ஆக்சுவலா இந்த கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் அட்டாமிக் மாஸ் வந்திருக்கும். அட்டாமிக் மாஸ் வந்தா தான் கரெக்டா வந்திருக்கும். அணு நிறை அட்டாமிக் மாஸ் வரணும், அப்பதான் இங்க ஆன்சரே கரெக்டா வருது. நாங்க நம்பர்ஸ் அதுக்குள்ள மூலக்கூறு என்பது பவர் கூடும், அப்படி மதிப்புகள் கூடும். அப்போ அட்டாமிக் மாஸ் தான் நைட்ரிக் அமிலம் HNO3 அட்டாமிக் மாஸ் தான் சரியான கொஸ்டினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்டாமிக் மாஸ் தான் H1, நைட்ரஜன் 14, ஆக்சிஜனுக்கு 16. அப்ப ஆக்சிஜனுக்கு மட்டும் 3 O3. அப்போ 1 + 14 + 48. அப்ப கூட்டினோம்னா 63 U. அப்ப அணு நிறை அணு எண் நிறை எண் இதெல்லாம் நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. ஓகேங்களா. அடுத்து, which of the following statement is incorrect? இதெல்லாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா the oxygen supplied to hospital cylinder is not a combustion gas. ஓகே, not a combustion gas என்பது தவறு. இவரோட மூணுமே சரியானதுதான். ஓகேங்களா, இதுதான் தவறானது. அடுத்து, which of the following physical quantities is equivalent to the total path length covered by a moving body? எது சரியானது, distance தொலைவு. அடுத்து, which of the following molecules acts as an information source for making proteins? அதாவது molecules acts as an information source for making proteins தேவையான எதுவும் தான் DNA deoxy ribonucleic acid. அடுத்து, which cell has changing shapes? அதாவது வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய செல் எதுன்னு கேட்கிறாங்க. உயிரின எதுங்கிறதுனா சரியான ஆன்சர். நிறைய டைம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க CBT 1ல அமீபா. ஓகேங்களா. அடுத்து, பின்னூறு அறிக்கைகளில் எது சரியான கேட்கிறேன் பாருங்க. 2 பொருட்களுக்கு இடையிலான புவியீர்ப்பு விசையானது 2 பொருட்கள் இடையே பிரிக்கும் தூரத்தை சார்ந்தது அல்ல. கண்டிப்பாக சார்ந்தது. இது தவறு. அவங்க சரியானதான் கேட்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து பாருங்க, 2 பொருட்களுக்கு இடையான புவியீர்ப்பு விசையானது 2 பொருட்களுக்கு இடையிலான பிரிக்கும் தூரத்தின் வர்க்கத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதே சமயத்துல நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானதான். அறிக்கை 2 மற்றும் 3 சரி. அடுத்து, இங்க பாருங்க, if the refractive index of air, water, ground glass and N1, N2, N3 respectively then, அதாவது refractive index அப்படின்னா ஒளி விலகல் எண் அல்லது ஒளி விலகல் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஒளி விலகல் எண் அல்லது ஒளி விலகல் குறியீடு. அப்ப N1 என்பது என்னது, N1 என்பது ஏர் காற்றுக்கு ஒளி விலகல் 1. N2 என்பது என்னது, வாட்டர். N2 என்பது வாட்டருக்கு நீருக்கு ஒளி விலகல் 1.33. N3 என்பது என்னது, கிரவுண்ட் கண்ணாடி அல்லது கிரவுண்ட் கிளாஸ். இதுக்கு 1.5க்கு மேல இருக்கும். அப்ப இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது. அப்ப எது வரும், N2 விட N3 அதிகம், N1 விட N2. அப்ப இதுதானே சரியானது. ஒளிவின் மதிப்பை போட்டுட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஒளிவின் குறியீடு எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் தெளிவா பார்த்துங்க. வைரம், கண்ணாடிக்கு நிறைய வகை இருக்கு, மண்ணெண்ணெய் எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் ஒளிவின் குறியீடு. அடுத்து, if a man lifts 1 kg of load to the height
2.5 meter from the ground, then assuming acceleration, the முடுக்கம் due to gravity is 10 meter by second square, magnitude of the work done by the man is, இப்போ எத்தனை ஜூல வேலை செய்யறாரு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 25 ஜூல்கள். அடுத்து, which of the following obtains represent the product of the reaction given below? மாங்கனீஸ் டை ஆக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வெளிப்படுத்தி எதை உருவாக்குது? MnCl2 குளோரின் நீர். இதுதான் அது சரியான ஆன்சர். கண்டிப்பா ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா வராது. இதுதான் ஆன்சர். அடுத்து, which of the following compounds is obtained when gypsum is heated at 373 கெல்வின்? ஜிப்சம் என்று சொன்னது அதாவது சிமெண்ட் கட்டிப்பட வேக தாமதப்படுத்துவது தான் ஜிப்சம். ஜிப்சம்னா கால்சியம் சல்பேட் 0.2H2 டைஹைட்ரேட். இதை வந்து ஹீட் பண்ணுறோம் 370 கெல்வின் வெப்பநிலை சூடுபடுத்தா என்ன உருவாகும்? கால் சல்பேட் ஆஃப் H2. இதான் என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அல்லது பாரிஸ் சாந்து எப்படி உருவாகுது? சிப்சத்தை 370 கெல்வின் வெப்பநிலை சூடுபடுத்த உருவாக்கக்கூடியதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பாரிஸ்ல கால் சல்பேட் கெமிகைட்ரேட் ஆஃப் H2. பாரிஸ் சாந்து எதுக்கு பயன்படுது? முறிந்து எலும்பு ஒட்ட வைக்க பயன்படும், சிலைகளுக்கான வார்ப்புகள் தயாரிக்க பயன்படும். ஓகேங்களா? பாரிஸ் சாந்து. அடுத்து, கீழ்கண்ட விலங்குகளில் எது மீளுருவாக்க திறனை கொண்டு உள்ளது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிளானேரியா. அதை இழப்பு மீட்டல், அதாவது அதனுடைய உயிரினங்கள்ல ஏதாவது ஒரு பகுதி உடலுடைய பகுதி மிஸ் ஆயிருந்தாலோ பகுதி வெட்டு போட்டதால் திரும்பவும் மீட்டு கொள்ளும், அதான் மீளுருவாக்க திறன். ஒன்று சேர்ந்து கொள்ளும் இழப்பு மீட்டல் மீளுருவாக்க திறனை தான் பிளானேரியா. தட்டை பொருட்கள் வகையை சேர்ந்தது பிளாட்டிக்கல் மிந்தஸ். பிளாட்டிக்கல் மிந்தஸ் வகை ஒரு தட்டை பொருளோட வகை தான் இந்த பிளானேரியா. அதனுடைய சிறப்பு பண்பு மீள் உருவாக்கம். அடுத்து, ஒரு குழியாடியிலிருந்து ஒளியானது எதிரொலிக்கும் போது பிரதிபலிக்கும் மேற்பரப்புல ஒளியின் ஒரு இணையான கதிர் விழும்போது எதிரொலிக்கும் ஒளி எங்க ஒன்றிணையும் பார்த்தீங்கன்னா, எங்க ஒன்றிணையும்? முதன்மை குவியம் அல்லது முக்கிய குவியத்துல தான் ஒன்றிணையும். அதான் கேபிட்டல் எஃப் அல்லது முக்கிய குவியம், போக்கல் பாயிண்ட். அடுத்து, பின்வரும் ஒன்று எது நமது உடலில் மிக நீளமான உயிரினது செல்? நமது உடல்ல மிக நீளமான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல்லு தான். இதே மிக பெரிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா கருமுட்டை. நமது உடல் மிக நீளமான செல் நரம்பு செல் நியூரான், மிகப்பெரிய செல் கருமுட்டை. அடுத்து, கால்சியம் குளோரைடு. இந்த கால்சியம் குளோரைடு அழகு இருக்கிற வாய்ப்பாடு யூனிட் மாஸ். கால்சியம் குளோரைடுக்கான யூனிட் மாஸ் அல்ல அழகு நிறைக்கான வாய்ப்பாடு என்ன கேட்கிறாங்க பாருங்க. கால்சியம் குளோரைடு எழுதலாம். கால்சியம் குளோரைடு ஃபர்ஸ்ட் கால்சியத்துக்கான நிறை எவ்வளவு? 40. கால்சியத்துக்கான நிறை 40. குளோரினுக்கான நிறை எவ்வளவு? 35.5. அப்ப 2 கேட்டிருக்காங்க, திரும்ப 35.5. அப்ப 40 பிளஸ் 71 அப்ப 111 யூ. 111 யூ தான் சரியானது. அப்ப அணு நிறை கால்சியத்தை 40, குளோரின் 35.5, திரும்ப 35 போடுறோம். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஃபார்முலா யூனிட் மாஸ் 111 யூ. அடுத்து, ஒரு முழுமையாக வேறுபடுத்தப்பட்ட உயிரினம் அதன் உடல் உறுப்புகள் புதியதாக ஒன்றை உருவாக்கும். அதான் என்னது? மீள் உருவாக்கம். இப்பதான் நம்ம பார்த்தோம் பிளானேரியா. பிளானேரியா தவிர தட்டைப்பட்ட ஒரு வகையின பிளாட்டிக் எலும்பு வகை பிளானேரியா தான் மீள் உருவாக்கி தான் சரியானது. அதே கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து, மெரிஸ்டெமாட்டிக். இந்த மெரிஸ்டெமாட்டிக் திசுக்களின் செல்கள் நன்கு செயல்படக்கூடியவை. இந்த மெரிஸ்டெமாட்டிக் திசுக்களின் செல்கள் என்னது? நன்கு செயல்படக்கூடியவை. ஆனால் அவற்றில் என்ன இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்டோபிளாசம், மற்றபடி உக்கரு, மெல்லிய செல்லோசூறுகள், நுண்குமிழ்கள். என்ன இருக்காது? நுண்குமிழ்கள் இல்லை. இப்போ இந்த மெரிஸ்டெமாட்டிக் திசுக்கள் அப்படின்னு என்ன? ஆக்கு திசுக்கள் சொல்லுவோம். அதில் நிறைய நுனி ஆக்கு திசுக்கள், பக்க ஆக்கு திசுக்கள், இடையாக்கு திசுக்கள். அதில் என்ன இருக்காது? நுண்குமிழ். அப்போ என்ன இருக்கு? சைட்டோபிளாசம் இருக்கு, செல்லோசுவர் இருக்கு, உக்கர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து, பின்னொரு ஹார்மோன்களில் எது அனைத்து உறுப்புகளின் வளர்ச்சியையும் தூண்டக்கூடிய எதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் தான். GH குரோத் ஹார்மோன். இதுல அல்ல அதிகமா சொல்றதா பயங்கரமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. குறைவா சொல்றதா புள்ளத்தன்மை. அப்ப அனைத்து வளர்ச்சி GH பிட்யூட்டரி முன்கதுப்பு அடினோகைவு சொல்லக்கூடிய ஹார்மோன். இது வளர்ச்சி ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது உறுப்போட வளர்ச்சி. அடுத்து, நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள பசுமையான தாவரங்கள் சூரியனோட ஆற்றலை எத்தனை சதவீதம் எடுத்துக்கொள்ளும்? பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 1% எடுத்துக்கொள்ளும்.
பின்னர் எந்த நிகழ்வுகளில் ஒரு திடப்பொருள் திரவப் பொருளாக மாறுனா உருகுதல் தான். பனிக்கட்டி உருகி நீராக மாறும். திடப்பொருள் திரவமாறுதல் உருகுதல். பதங்கமாதல் அப்படின்னா திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமா மாறாம நேரடியா வாயுவா மாறும். அதுதான் சப்ளிமேஷன், பதங்கமாதல். அதுக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. பதங்கமாக ஏற்படும் திண்மங்கள் எதுன்னா கற்பூரம், அயோடின், நாப்தலின், பென்சோயிக் அமிலம், அமோனியம் குளோரைடு இதெல்லாமே பதங்கமாக ஏற்படைய திண்மங்கள். அடுத்து பின் வருவனவற்றுள் வேலை செய்ததற்கான எஸ்ஐ அலகு. வேலை நெசை அலகு என்னது? அதான வேலை ஆற்றல் ஜூல். விசை நெசை அலகு நியூட்டன். நிறுத்தலகு மீட்டர். ஓகே. அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பொருளானது டேஸ் ஆரம்ப திசை வேகம் மற்றும் இறுதி திசை வேகத்தின் எண் கணித சராசரி ஒரு பொருளின் சராசரி வேகத்தை வழங்க முடியும்னா அது சீரான முடுக்குது நகரும் போதுதான் சராசரி வேகத்தை வழங்க முடியும். அடுத்து பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசையை பற்றி பின்வரக்கூடிய எது சரியானது அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எது சரியானது பாருங்க. சந்திரன் பூமிக்கு பக்கத்தில் வரும்போது ஈர்ப்பு விசையானது கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் இதே சமயம் ஈர்ப்பு அதிகபட்சமாகவும் இருக்கு. இதுதான் அது சரியானது. அடுத்து பின்வரும் சேர்மங்களில் சோடா அமில தீயணைப்பு கருவியில் பயன்படுத்தப்படுவது. பொதுவாக தீயணைப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவது சோடா அமில தீயணைப்பு சாதனம் சோடியம் பைகார்பனேட் அல்லது சமையல் சோடா, ரொட்டி சோடா எல்லாம் ஒண்ணுதான். சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அப்ப இந்த கால்சியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் கிடையாது. பிளிச்சிங் பவுடர் பார்த்துரும். பிளிச்சிங் பவுடரு, அதாவது இந்த சலவைத்தூள், வெளுப்புத்தூள் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா. அடுத்து 1 ஓம் மற்றும் 2 ஓம் ஆகிய மின்தடையாக்கிகளின் பக்க இணைப்பு இணைக்கப்படும் போது அவற்றின் கூட்டு மின்தடையாக எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா சரியா 2/3 ஓம். அடுத்து ஒரு ஒளிக்கு எதிரானது ஒளிவிலகல் N1 என கொண்ட ஊடகத்திலிருந்து ஒளிவிலகல் N2 என கொண்ட ஊடகத்துக்கு பயணித்தால் அப்ப அது படுகோணம் I இன்சிடென்ஸ் மற்றும் ஒளிவிலகல் கோணம் R ரிஃப்ராக்ஷன். இப்போ 0 விட படுகோணம் அதிகமாக இருக்கு. படுகோணத்தை விட வைத்துக் கொண்டால் எனில் என்னும் டேஸுக்கு சமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக அந்த ஒளிவு சைன் ஐ பை அதிகமாக இருக்கு ஊடகத்துக்கு பயன்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா அது அப்படியே sin R by sin I தான் சரியானது. அடுத்து கொடுக்கப்பட்ட எந்த ஒரு புள்ளியிலும் காந்தப்புல ஒரு திசையை கண்டறி எந்த கருவியை பயன்படுத்தி இதை ஆங்கிலத்தை கேட்டுதாங்க. அதே தான் மேக்னெட்டிக் காம்பஸ், காந்த திசை காட்டி. அடுத்து அனைத்து பொருட்களும் மக்கும் தன்மை கொண்டவைகளை மட்டும் காட்டும் சரியான, அதாவது மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல எது சரியானது பாத்தீங்கன்னா முட்டையின் தோல், தேயிலை இலை, உருளைக்கிழங்கு தோல். இதுதான் என்ன சரியானது. இப்ப இந்த குமிழி புதையல் இது தவறு. மருந்து பாட்டில் காலனி மக்கு தன்மை கிடையாது. இதெல்லாம் அந்த ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து சோடியம் சல்பேட் பேரியம் குளோரைடுடன் வினைபுரியும் போது பின்வரும் விளைபொருட்களில் எது உருவாயிரும் கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோடியம் சல்பேட், பேரியம் குளோரைடு எது உருவாகிறது? பேரியம் சல்பேட், சோடியம் குளோரைடு ஆகியவற்றின் வெள்ளைப்படிவு தான் உருவாகும். ஆப்ஷன் ஏ. அடுத்து கார்பன் மற்ற கார்பன் அணுக்களுடன் பிணைப்புகளை உருவாக்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ள இந்த பண்புக்கு என்ன பேரு? சங்கிலி தொடராக்கம், சங்கிலி பிணைப்பு, இணைப்புன்னு சொல்றோம். அடுத்து பின்வரும் எந்த தனிமமானது மின்னார் பகுப்பு குறைப்பு முறையின் மூலமாக பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சோடியம், அலுமினியம், மெக்னீசியம், லித்தியம், பொட்டாசியம். சோடியம், அலுமினியம், மெக்னீசியம், லித்தியம் போன்ற தனிமங்கள் மின்னார் பகுப்பு மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்து மின்னோட்டம் சுமக்கு ஒரு கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புல பொருள் வடிவம் டேஷாக அப்படின்னா கடத்தியின் வடிவத்தை சார்ந்தது, பொறுத்தது. அடுத்து which of the following is the unit of acceleration? இந்த முடுக்கத்தின் அலகு என்ன பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். திசை வேகத்தில் மீட்டர் பை வினாடி. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடில் எந்த வாயுவானது செலுத்தப்படும் போது அது கால்சியம் கார்பனேட் மற்றும் தண்ணீரை உருவாக்கும். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடில் எந்த வாயுவை செலுத்தினோம்னா
அது கால்சியம் கார்பனேட்டையும் நீரையும் நீரையும் உருவாக்குறது தான் CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயு செலுத்தினாதான் அப்படின்னது ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து பாலியல் முதிர்ச்சியை குறிக்கும் பருவத்தில் எப்படி மாற்றத்தின் ஒரு உதாரணம். அதாவது இரண்டாம் நிலை பால் பண்புகள் சொல்லுவோம். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவோம் ஆண்ட்ரோஜன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன். அப்ப இரண்டு பால் எதுவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நடந்து கொள்வது கிடையாது, உயரம் அது கிடையாது, மனம் அது கிடையாது. என்னது புதிய முடியின் வளர்ச்சி அமைப்புகள், அதாவது முடியுடைய மாற்றங்கள், முடியுடைய வளர்ச்சி, பால் உறுப்புகள் வளர்ச்சி அடைவது, தோல் உடைய வளர்ச்சி, குரல் உடைய வளர்ச்சி, இதெல்லாம் என்னது இரண்டாம் நிலை பால். அதுதான் சரியானது. அடுத்து கால்சியம் ஆக்சைடு தண்ணீரோட முழுமையாக வினைபுரிந்து நீர்த்த சுண்ணாம்பை உருவாக்கும் போது என்ன வகையான வேதிவினை நிகழ்கிறது கேட்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடு தண்ணீரோட முழுமையாக வினைபுரிந்து எதை உருவாக்குது? நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாக்குது. அப்ப இது ரெண்டு சேர்ந்து ஒரு புதிய விளைபொருள் உருவாக்குது. என்னது? சேர்க்கை வினையாகும். அடுத்து பலபடித்தான கலவை ஹெட்ரோஜெனியஸ் மிக்சர். பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு எதுவும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்கனவே ஆங்கிலத்திலும் கேட்டிருந்தாங்க, தமிழ் நீரில் கரைந்த எண்ணெய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலில் என்ன இருக்கும், பலபடித்தான கலவை, அந்த சூழல், நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது. அப்போ இந்த கொஸ்டின் நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த எல்லா கொஸ்டின் டீட்டெயிலாக பார்த்து தொடர்பு தலைப்புகளையும் நல்லா பார்த்துங்க. அது தொடர்ந்து ரிப்பீட்டடான தலைப்புகள் நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு மாதிரி தெரியுது. பாருங்க, செல்லின் எந்த இடத்தில் பின்வரும் வேதிவினை நிகழ்கிறது. அதாவது 6 கார்பன் மூலக்கூறு குளுக்கோஸ் சிதைச்சு 3 கார்பன் மூலக்கூறு எந்த இடத்துல? சைட்டோபிளாசத்துல தான் சரியானது. அடுத்து 2 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு கனசதுர மரத்துண்டானது ஒரு மேஜையின் மேல இருக்கு. அந்த மரத்துடைய நிறை 10 கிலோகிராம் அப்படின்னா அந்த மேஜை மீது செலுத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு? 25 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். 25 நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர், Nm பவர் -2. அடுத்து குழியாடியின் 20 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்பட்டு அந்த பொருளின் அதே பக்கத்தில் 60 சென்டிமீட்டர் தொலைவில் அந்த பிம்பம் உருவாகும். அப்ப ஆடியால் உருவாக்கப்பட்ட உருப்பெருக்கம் என்ன கேட்கிறாங்க. அப்ப ஆடியால் உருப்பெருக்கம் என்னது? m - v by u. அப்ப மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கம் என்னது? பிம்பம் 60 சென்டிமீட்டர், பொருள் 20 சென்டிமீட்டர். அப்ப அடிச்சோம்னா -3 தான் ஆன்சர். ஓகே. அடுத்து அச்சிடப்பட்ட பொருள் மீது ஒரு தடிமனான கண்ணாடி பலைய வச்சோம்னா அவை எப்படி தோணும்? அது காரணமான என்ன கேட்கிறேன். எப்படி தோணும்? மேலெலும்பி தோணும். அது காரணமானது ஒளி விலகல் தான் சரியானது. அடுத்து அற்றினல் சுரப்பியில அற்றினல் சுரக்கும் சுரப்பியது. எல்லாமே தெளிவா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாதிரி நமக்கு தெரியுது. அற்றினல் சுரக்கும் சுரப்பியது. அப்ப அற்றினல் சுரப்பி தானே இல்லைன்னா வித்தியாசம் மாற்றமே இல்லையே. ஆன்சர் மேலேயே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட அறிக்கையை நியாயப்படுத்தவும் கேட்கிறாங்க. தாவரங்கள் குறைந்த ஆற்றல் தேவையுடையவை. இதுல எது சரியான பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு உடல் வடிவம் இடையே ஆற்றல் தேவைகள் வேறுபடும். தாவரங்கள் நகர்வதில்லை. பல திசுக்கள் இறந்த திசுகள் அதிக அளவு இருக்கு. இதுதான் சரியானது. அணுவை பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அணுவானது நேர்மின் சுமையை கொண்டிருக்கவில்லை. இருக்குல்ல, தவறு. பகுதியில் அணுக்கள் மின்னில் அணில் தவறு. அணுக்கள் மின்னில் அணில் அல்ல. அப்ப என்னன்னா, மொத்தத்தில் அணுக்கள் மின்னியலில் நடுநிலையானவைதான் சரியானது. திடப்பொருட்களுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? துகளுடைய இயக்க ஆற்றலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். அடுத்து a body of mass m is taken from the ground to a height h. Gravitational potential energy of the body will be acceleration due to gravity is g. Potential energy நிலையாற்றல் p equal to என்னது? mg h. ஓகே. அடுத்து ஒரு கூலு மின்னூட்டமானது, ஒரு கூலு மின்னூட்டமானது, மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம் அப்படின்னா கரண்ட், மின்னூட்டம்னா சார்ஜ். ஒரு கூலு மின்னூட்டம் டேஸை கொண்டுள்ளது அப்படின்னா 6 × 18 எலக்ட்ரான் கொண்டுள்ளது. அப்ப ஒரு C = 6 × 18 எலக்ட்ரான்கள். அடுத்து விவசாய நோக்கங்களுக்காக
கரும்பு, ரோஜா, திராட்சை போன்ற பல தாவரங்களை வளர்க்க அடுக்குதல், ஒட்டுதல் போன்ற முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்கம். அதாவது விவசாயம் பார்த்தா கரும்பு வெட்டி நம்ம அதை என்ன பண்றோம், புதிய வகை தாவரம் உருவாக்கு. ரோஜா அப்படித்தான், ஒட்டு போடுறது, பதிவு போடுறது சொல்றாங்க. திராட்சை அப்படித்தான். அப்ப அந்த வகை இனப்பெருக்கத்துக்கு என்ன பேரு? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடலை இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், உடலை இனப்பெருக்கம். ஓகேங்களா? அடுத்து பின் வருவதில் எது சிறுநீர்ப்பை அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா நெர்வோஸ் சிஸ்டம் அல்லது நரம்பு மண்டலம். அடுத்து குடிநீரை தூய்மையாக மாற்றுவதற்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? அதுதான் கால்சியம் ஆக்சிகுளோரைடு, CaOCl2 அல்லது பிளிச்சிங் பவுடர், வெளுப்புத்தூள், சலவைத்தூள் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து கீழ்கண்ட சாதனங்களில் எது காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை பயன்படுத்த கேட்கிறாங்க. அப்ப பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்துடலாம். மின்சார விசிறி, மின்சார மோட்டார், மின்சார ஜெனரேட்டர் பண்ணது. எலக்ட்ரிக் ஹீட்டர் தான் பயன்படுத்தாது, ஏன்னா வெப்ப விளைவு. பின் வருவது எது ஒருபடித்தன கலவையின் உதாரணம் அல்ல? ஒருபடித்தன கலவை உதாரணம் அல்ல என்னது? தண்ணீர், எண்ணெய். இது ஒரு 3 டைம் 4 டைம் கேட்டிருக்காங்க. மொத்தம் அது 4 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது பல படித்தான கலவை. இந்த 3 தான் ஒருபடித்தான கலவை. ஓகேங்களா? நிறைய டைம் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின், பார்த்துங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். நான் பேருந்தில் பயணிக்கும் போது திடீரென பேருந்து நிறுத்தப்படும் போது நான் முன்னோக்கி செல்கிறது காரணம் என்னது? நாம் உடல் நிலைமை வந்து அப்ப என்ன விதி? நீட்டோட முதல் இயக்க விதி, நிலைமை விதி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. அப்ப RRB ALP CPT 1ல GK கண்டபஸ் எல்லா செப்ட்டுமே போட்டுட்டோம். சயின்ஸ்ல இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு. 28 29 ஒரு வீடியோ சயின்ஸ் முடிஞ்சு. சார் வந்து மேத்ஸ் அப்லோட் பண்ணிடுவாரு. பிளான் போய்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் நல்லா பாருங்க. இந்த வீடியோஸுக்கு அந்த கொடுக்கப்பட்ட வினாக்கள் எந்த தலைப்பின் இடம்பெறுகிறது அந்த தலைப்பை டீட்டெயில்டா பாருங்க. அனலிஸ் பகுப்பாய்வு செய்து படிங்க. அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போகும். சில சமயம் அதே கொஸ்டின் வந்து அதுக்கு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, அப்படியே ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பயப்படாதீங்க. ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுல 80 கொஸ்டின் மட்டும் என்னால் ஆன்சர் கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போங்க. அதே இது அங்கே டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. 100 கொஸ்டின் அடிக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் அதை ராங்காக அடிச்சு அதுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து, ஏன்னா 3 கொஸ்டின் நம்ம ராங்காக பண்ணால் 1 மார்க் கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ 100 கொஸ்டின் எனக்கு 80 கொஸ்டின் பெர்ஃபெக்டாக அக்யூரேட் ஆன்சர் 80 கொஸ்டின் அடுத்து வந்துருக்கலாம். எனக்கு அந்த 25 பிரச்சனை கிடையாது. ஆனால் 80 கொஸ்டின் 100க்கு 100% கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தான் வேலை, நம்மளுடைய மார்க் நல்லாவே இருக்கும், வேலையும் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.